முருகனுக்கு ஏன் எல்லாரும் காவடி எடுக்கறாங்க தெரியுமா? இது ஒரு ரொம்ப பழைய ஆன்மீக வரலாறு. பல பேருக்கு தெரியாத ஒரு அதிசய கதை. உலகத்திலேயே முதலாக காவடி தூக்கியவன் ஒரு சாதாரண மனிதன் இல்ல. அவர் அகத்திய முனிவரின் சீடன், ஒரு அசுர வீரன். அவருடைய பேர் இடும்பன். ஒரு நாள் அகத்தியர் பூஜை செய்ய கைலாய மலையிலிருந்து சிவகிரி, சக்திகிரி என்ற 2 பெரிய மலைகளை கொண்டு வர சொன்னார். இடும்பன் என்ன பண்ணினார் தெரியுமா? அந்த 2 மலைகளையும் ஒரே காவடி மாதிரி கட்டி தன் தோளில் தூக்கி வந்தார். நீண்ட தூரம் வந்த பிறகு சற்று ஓய்வெடுக்க அந்த மலைகளை கீழே இறக்கினார். திரும்ப தூக்கப் போனபோது அது அசையவே இல்லை. அங்கே ஒரு சிறுவன் நின்றிருந்தான். அவன் வேற யாரும் இல்ல, நம்ம முருகப்பெருமான். இது என் இடம் என்று முருகன் சொன்னார். கோபமடைந்த இடும்பன் முருகனுடன் சண்டை போட்டான். ஆனால் முருகனின் அருட்பார்வைக்கு முன் இடும்பன் தோற்றான், கீழே விழுந்தான். பிறகு முருகன் கருணை கொண்டு அவனுக்கு உயிர் கொடுத்தார். அப்போ இடும்பன் ஒரு வரம் கேட்டான். உனக்காக எடுக்கப்படும் ஒவ்வொரு காவடியையும் நானே தாங்கும் அருள் வேண்டும். முருகன் அந்த வரத்தை அருளினார். அதனால்தான் இன்று வரை பழனிமலை ஏறும் முன் இடும்பனை வணங்கித்தான் முருகன் தரிசனம் செய்கிறார்கள். இதுதான் காவடியின் மரபு, அருள் மரபு. முருகன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஓம் சரவணாபவ. ஓம் சரவணாபவ. ஓம் சரவணாபவ.